அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் பன்னீர் பட்டர் மசாலா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 3 வரமிளகா தண்ணியில் போட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மில்கி மிஸ்ட் பன்னீர் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜ்லேருந்து ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே எடுத்து வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் வேக விட்டோம்னா நல்லா வெந்துடும், பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். ஆற விட்டுட்டு இந்த மாதிரி முந்திரி இருந்துச்சுன்னா ஒரு 10 முந்திரி இதில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அரைக்கும்போது நல்லாயிருக்கும். முந்திரியும் அரைப்பட்டுரும். அதுக்கப்புறம் தண்ணி வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட வேறு எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை. சும்மா இது மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு வாணலி வச்சு சூடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயும் கொஞ்சம் பட்டரும் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்தோம்னா அது நெய்யாக மாறிடும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட பட்டர் சேர்த்திக்கோங்க. பட்டர் வந்து ஒரு நல்ல பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு சேர்த்துக்கலாம். இதை மாதிரி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பிலை இதெல்லாம் எதுவும் போட வேண்டியதில்லை. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்தும்போது நல்லா படபடன்னு பொரியும், கண்ணிலலாம் தெறிக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு கூட அந்த ஜாரில் இருக்கிறதெல்லாம் அலசி ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. எண்ணெய் மிதக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் உறிஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை போக கொதிக்க விட்டுட்டு மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, காஷ்மீரி சில்லி பவுட்ரு, உப்பு, சீரகப்பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி இதெல்லாமே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு மட்டும் தேவையான அளவு பார்த்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. முந்திரி போட்டிருக்கறனால அடி பிடிக்க செய்யும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா திறந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தட்டு வச்சு மூடி பச்சை வாசனை போக கொதிக்க விடலாம். நல்லா பச்சை வாசனை போக கொதிக்க விட்டோம்னா தான் பன்னீர் பட்டர் மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பன்னீர் வந்து இது மாதிரி பீஸை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெதுப்பான தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு வைங்க. இது மாதிரி போட்டு வச்சோம்னா கொஞ்சம் சாஃப்டாகிரும். இப்போ தட்டை எடுத்துகிட்டு இடையில ஒரு வாட்டி கலந்துடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சதுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. குழம்பு ஒரு மாதிரி தீஞ்ச வாசனையாட்டம் அடிக்கும். அதனால் இடையில ஒரு வாட்டி எடுத்து இது மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட வந்து சர்க்கரையும் கொஞ்சம் கசூரி மேத்தி நசுக்கி அது கூட சேர்த்துக்கோங்க. இது மாதிரி சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட் இருக்கும், ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப தட்டை மூடி வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடலாம். அது மாதிரி கொதிக்க விட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ தட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இது மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். நம்ம போட்ட பட்டர்லாம் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இதை மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த டைமில் வந்து நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கும். பன்னீர் வந்து நம்ம சுடு தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் வேக வைக்கவெல்லாம் வேண்டியதில்லை. வேக வச்சோம்னா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிரும். நம்ம சுடு தண்ணியில் போடும்போதே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டோம்னா அந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிரும். கரம் மசாலா இருந்தால் கடைசியாக போடலாம். கரம் மசாலா என்கிட்ட இல்லை, இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு இறக்கிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றினோம்னா இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆயிரும். இது வந்து பூரி, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது போக நம்ம இந்த கீ ரைஸு, ஜீரா ரைஸ் இது மாதிரி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.